எபிரேயர் 11 சொல்லுது அவ்வளோ அழகா. 13 முதல் 16 வசனங்களை வாசிச்சு பாருங்க. தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியிலே தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரிச்சார்கள். கண்ணுக்கு முன்னாடி கானான் இருக்கு, பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு சொத்து இருக்கு. யாக்கோபு ஏசா வரைக்கும் பார்த்துட்டார், ஆபிரகாம் பேரப்பிள்ளை வரைக்கும் பார்த்துட்டார். சாகும்போது யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் 15 வயசு, பேரப்பிள்ளைங்க வரைக்கும் பார்த்துட்டாரு. அத்தனையும் இருக்கு. ஆபிரகாம் சொல்றாரு, அதை அல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தை நாடு. ஏன் இந்த கானான் அழியும்? கானான் கண்டிப்பாக இந்த பூமி ஒரு நாள் அழியும். பழைய வானம் பழைய பூமி ஒழிந்து போகும். ஆனால் எனக்கு கர்த்தர் ஒன்று நியமிச்சிருக்கிறார், புதிய எருசலேம், அது ஒரு நாளும் அழிந்து போகாது. அப்போ என்னுடைய பார்வை எங்கே இருக்கணும்? பெரிஷபிள் மேலே இருக்கக்கூடாது, அழிவுள்ளது மேலே இருக்கக்கூடாது, அழியாதது மேலே இருக்கணும். ஒரு புடவையை விட்டு கொடுக்க முடியாது, ஒரு பேண்ட்டை விட்டு கொடுக்க முடியாது. இது கல்யாண கோட் போட முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? அது கல்யாண கோட். கல்யாணத்தில் வாங்குற போது நம்ம எப்படி இருந்தோம்? ஹேங்கரில் மாக்கிற ஷர்ட் மாதிரி இருந்தோம். இப்படி இப்போ எப்படி இருக்கோம்? மலுகி பெருகி இடம் கொண்டு போகாத மட்டும் கையே உள்ள என்ன செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. ஆனால் வீட்டில் என்ன இருக்கும்? அந்த கல்யாண கோட்டை அப்படியே மாட்டி வச்சுருப்பாங்க. அதை பெரும்பாலும் மனைவி தான் வச்சுருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் சிலர்லாம் அப்படி இதெல்லாம் மெமரிஸுங்க, இதெல்லாம் வச்சுருங்க. ஒரு நாள் எல்லா மெமரிஸும் இந்த பூமியை விட்டு என்ன செய்யும்? போகும். திருப்பியும் சொல்கிறேன், ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஐயோ இது ஒன்று வாங்கணும்னு நினச்சேன், அது இல்லை. அது இல்லாவிட்டால் நான் இருக்க மாட்டேன்னு சொல்கிறோம்ல, முடியாது. அதுதான் கர்த்தர் விரும்பலை. நான் எதையுமே எல்லாமே எனக்கு தான் ஆண்டவர் கொடுத்தாரு. ஈசாக்கா யார் தான் கொடுத்தது? ஆண்டவர் தான் கொடுத்தாரு. ஆனால் ஈசாக்கா தேவனுக்காக வரும்போது, ஈசாக்கா தேவனானா தேவன் நீ சொல்லணும். ஈசாக்கா அவர் தான் கொடுக்குறாரு. இப்போ உங்ககிட்ட இருக்கிற எல்லாமே கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் தான். இப்போ அந்த பணக்கார வாலிபன் வரான், அவன் மொத்த பணம் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன்னு சொல்லுது. ஆனால் அவன் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாதவன். அப்போ அவன் சம்பாரிச்ச பணம்னா நல்ல பணமா கெட்ட பணமா? நல்ல பணம், லீகலைஸ் பணம். யார் கொடுத்துருப்பா? கர்த்தர் தான் ஆசீர்வதிச்சிருப்பார். நியாயப்பிரமாணத்தின்படி உண்மை உள்ளவனாக இருக்கான், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். லீகலை கரெக்ட், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இப்போ கர்த்தர் தான் சொல்றாரு, நித்திய ஜீவனா ஆஸ்தியா, நீ எது முடிவெடுக்கிற? இப்போ அவன் ஆஸ்தியின் முடிவெடுத்தான், துக்கத்தோடு போயிட்டான். இப்போ அவன் இல்லை எனக்கு நித்திய ஜீவன் தான் சொல்லிட்டு இதை விட்டுட்டு அவன் பின்னாடி வந்திருந்தான்னு வெஞ்சுக்கோங்களேன், இதை காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் அதுதான் மிஸ்டேக் பண்ணுறோம். ஒன்று தெரிஞ்சுக்கணும், தேவன் ஆதியில் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து பார்க்கிற உலகத்தில் என்னை வைத்தார். காரணம், நான் பார்க்காத உலகத்துக்கு போவதற்கு. அழிகிற உலகத்தில் என்னை வைத்திருக்கிறார். காரணம், நான் அழியாத உலகத்திற்கு போவதற்கு. கடைசியாக இன்னொன்று வாசிங்க, முடிக்கலாம். ஆதியாகமம் 1:1 கர்த்தர் சொல்றாரு, ஆதியிலே தேவன் வானத்தையும், ஆதி என்பது எதை குறிக்குது? டைம். இந்த பூமிக்கு ஒரு டைம் கர்த்தர் வச்சாரு. ஆதி ஒரு முடிவும் வச்சிருக்கிறாரு. the time starts and the time will end. இதுக்கு ஆரம்பமும் இருக்கு, முடிவும் இருக்கு. இப்போ கர்த்தர் உங்களை எங்கே வச்சிருக்கிறார் தெரியுமா? டைம் வேர்ல்டில் வச்சிருக்கிறார். இந்த டைம் வேர்ல்டில் உங்களுக்கு சில வேலைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும்? அதை செஞ்சு முடித்தா தான் டைம்லெஸ் வேர்ல்டுக்கு நீங்கள் போக முடியும். இன்றைக்கி இந்த பூமியில் வந்தோம், சிலர்லாம் இருக்கிறாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாச்சு, கரெக்டாக கர்த்தர் சொல்கிற காலத்தில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆண்டவர் உங்களை தாயின் வயிற்றில் இருக்கும்போது என்ன பண்ணார்? முன்குறித்தார், தேர்ந்தெடுத்தார், உங்களை ஒரு காரியத்துக்கு கொண்டு வந்தார். ஆனால் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்த பிறகு உங்களுடைய வேலை என்ன? சபைக்கு வந்தவங்களுடைய வேலை என்ன? விசுவாசியோட வேலை என்ன? வந்தாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு. அடுத்து சாவர வரைக்கும் நல்ல விசுவாசின்னு பேர் எடுக்கணும். ஆமேன். சொல்லி தான் பாருங்களேன். இதில் சிலருக்கு ஒரு பெருமை இருக்குது தெரியுமா? நான் அந்த சர்ச்சில் 25 வருஷமாக மெம்பராக இருக்கேன். இருங்க, தப்பு கிடையாது. 25 வருஷமாக என்ன பண்ணிய? எதுக்கு கர்த்தர் உள்ளே கொண்டு வந்தார்? உனக்கு ஒரு காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணி தான் கர்த்தர் கூட்டு வந்திருக்கிறாரு. ஒரு விசுவாசி சபைக்குள்ளே வரும்போது தான் விசுவாசி. அவன் அடுத்து சீஷனாகி மாறணும். சீஷனாக மாறுற விசுவாசி
ஊழியக்காரனாகி வெளியே போகணும். அதுதான் ஒரு சபையினுடைய வேலை. நீங்கள் யாரும் எங்களுக்கு அடிமைகளாக கையகப்படுத்தப்படவில்லை. யாரும் எங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யலை, ஆத்தரைஸ்டு பண்ணி கொடுக்கல. உங்களை எதுக்கு கர்த்தர் கூட்டு வந்தா தெரியுமா? ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் நீங்கள் இருப்பீங்க, கற்றுப்பீங்க, அடுத்து நீங்கள் போயிருங்க. எங்கன்னா எங்களுக்கு இந்த சேர் வேணும், அடுத்து ஆத்மா வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது, அது வந்து உட்காரணும். சிலர்லாம் சேரில் உட்காந்துச்சுன்னா 25 வருஷம் ஒரே சேர். அதில் ஒரு சந்தோஷம், எனக்குன்னு ஒரு இடம் இல்லைங்க. நீங்கள் அதுக்காகவே சபைக்கு வரல. நீங்கள் எந்த ஸ்கூல்லையே போய் சேர்த்து விட்டாலும் அந்த பையனை அந்த ஸ்கூலுக்கு நீங்கள் எழுதி கொடுக்கல. எவ்வளோ சீக்கிரம் அவன் முடிச்சுட்டு வெளியே வந்து அடுத்த லெவலுக்கு போகணும். அவனுக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு, அதுக்கு தான் அவன் ஸ்கூலுக்கு வந்தான். அதே மாதிரி தான் நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு. கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்துக்கு தான் உள்ளே கொண்டு வந்தார். அதுக்கு ஒரு டைம் இருக்கு. பைபிளில் டைம் இல்லாததே கிடையாது. இந்த உலகம் முழுக்க முழுக்க, பிரசங்கியின் புஸ்தகம் 3:11 வாசிங்க. அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு அதில் அந்த அதிகாரம் முழுக்க வாசிச்சு பாருங்க. ஃபார் ஈச் அண்ட் எவ்ரிதிங் காட் ஹஸ் a டைம். ஒவ்வொன்றுத்துக்கும் நேரம் இருக்கு. அந்த காலத்தில் அதை செய்து முடித்தால் மட்டுமே நீங்கள் அடுத்த டைம்லெஸ் வேர்ல்டுக்கு போக முடியும். பல நேரங்களில் சிலர் அதை செய்யறதில்லை. கர்த்தர் இழுத்து பிடிக்கிறாரு. ஓட வேண்டிய ஓட்டம். இப்போ பாருங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். எலியா வந்து நேராக போய் எலிசாவையும் ஆசகேலையும் யெகூவையும் என்ன பண்ணணும்? அபிஷேகம் பண்ணணும். எங்கே பண்ணணும்? தமஸ்குவின் வழியாக வனாந்தரத்துக்கு போய் அங்கே பண்ணணும் அவன். ஆனால் இவர் ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன பண்ணிட்டாரு? ஓடிட்டார். ஓரேப்புக்கு ஓடிட்டார், எகிப்துக்கு ஓடிட்டார். இப்போ வேலை அங்கே இருக்கு, டெல்லியில் வேலை இருக்கு. இவர் கன்னியாகுமரிக்கு போயிட்டாரு, ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு போயிட்டாரு. 40 நாள் இரவும் பகல் நடந்து, அந்த 40 நாள் இரவும் பகல் நடந்தால் தான் அவர் எலிசாவை போய் பார்க்க முடியும், எலிசாவை. இவர் ஆப்போசிட்டில் நடந்துட்டாரு. கர்த்தர் சொல்கிறாரு, நீ திருப்பி எங்கே போ? தமஸ்குவின் வழியாக வனாந்தரத்துக்கு போ. இப்போ என்ன பண்ண வேண்டி வரும் தெரியுமா? இரவும் பகலும் 80 நாள் நடக்கணும், ஓடணும். ஏன்? எனக்கு நியமித்த டைம் ஃபேக்டருக்குள்ளே நான் என் வேலையை செஞ்சு முடிச்சாதான் நான் சுழல் காற்றில் ஏறி மேலே போக முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஒவ்வொருத்தரும் கர்த்தர் ஒரு டைம் வச்சிருக்கிறார். அந்தந்த டைமில் அதை செஞ்சு முடிக்கணும். ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்குது. நோவா கிட்ட சொன்னார் 120 வருஷம் தானே. மோசே கிட்ட சொன்னார் 70 அல்லது பலத்தின் மிகுதினால் 80. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டைம் ஃபேக்டர் இருக்கு. நமக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார் ஆண்டவர். அந்த காலத்தை, இந்த வயசில் ரட்சிக்கப்படணும், இந்த வயசில் நீ ஊழியத்துக்கு வரணும், இந்த காரியத்தை உன்னை கொண்டு நான் செய்யணும், இத்தனை வயசில் முடிக்கணும், முடித்து இத்தனை வயசில் நீ என்னோடு கூட மேலே வந்துடணும். இதில் எது டிலே ஆனாலும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு. நிறைய பேர் ஒரு பரிசுத்தவானுடைய மரணத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அவ்வளோ சந்தோஷம். அவர் வந்து ஒரு வாரமாக என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சபையில் இருக்கக்கூடியவங்களை ஒரு பேட்சாக கூப்பிடுறாரு. இன்றைக்கி திங்கக்கிழமை யூத்ஸ் எல்லாம் வாங்கன்றார். உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி 1/2 மணி நேரம் கைகளை வச்சு ஜோம் பண்ணி அனுப்புகிறார். அடுத்த நாள் சிஸ்டர்ஸ் எல்லாம் வாங்க, அதுக்கு அடுத்த நாள் பிரதர்ஸ் எல்லாம். இவங்களுக்கு புரியல, ஏன் பாஸ்டர் திடீர்னு இப்படி பண்ணுறாரு? எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை தானே பார்ப்பாரு. ஒவ்வொரு நாளும் வர சொல்கிறார். கடைசியாக சனிக்கிழமை குடும்பத்தை கூப்பிட்றாரு, நல்லா ஜோம் பண்ணுறாரு. ஞாயிற்றுக்கிழமை காங்கிரிகேஷனுங்கிட்ட நல்லா பேசுகிறார், பேசி முடித்தார். திங்கக்கிழமை காலையில் மனைவி வராங்க, வெளியே பார்த்தா நல்லா குளித்து ட்ரெஸ் பண்ணி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு சேரில் வெளியே ஊஞ்சல் மாதிரி இருக்கு, அதில் வந்து கையை வச்சு படுத்துருக்கிறார். காலையில் 6:30 மணிக்கு மனைவி போய் என்ன பண்ணுறாங்க, மறிச்சிருக்கிறார். நைட்டு 11 மணிக்கு பேசிட்டு போய் படுத்துருக்கிறார். அவங்க சொல்கிறாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவருக்கு மரணம் தெரிஞ்சிருச்சு, கர்த்தர்கிட்ட போகிறோன்னு தெரிஞ்சிருச்சு. தன் வேலைகளை முடிக்கிறார். வேகமாக முடிச்சுட்டு கர்த்தர்கிட்ட போகும்போது நான் பீஸ்ஃபுல்லாக போகிறேன். இதுதான் ஒரு பரிசுத்தவானுக்கு நியமிக்கப்பட்டது. அதினதின் காலத்தில் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? முடிக்கணும். எலியாவுக்கு ஒரு காலம் இருந்துச்சு, அதே காலம் தானியேலுக்கு இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறார் ஆண்டவர், முடிச்சுட்டு வாங்க, முடிச்சுட்டு கிளம்பு, நீ போகலாம், உன் காலம் முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கி நம்ம வேலை முதல்ல என்னன்னு தெரியுமா? அந்த வேலையை நமக்கு தெரியுமா? அந்த வேலையை முடிச்சிருக்கிறோமா? இன்றைக்கி கிறிஸ்து வருவார நாள் வருக வரைக்கும் உங்களுக்கு எனக்கும் ஒரு வேலை இருக்குது. இங்கே யாருமே சும்மா கிடையாது. சர்ச்சுக்குள்ளே யாரையுமே ஆண்டவர் என்ன பண்ணல, சும்மா கொண்டே வரல. அப்படி கொண்டு வந்த ஆண்டவர் எதுக்காக கொண்டு வந்தார்?
கொண்டு வருவதுக்கு என்ன நோக்கம், முகாந்தரம் என்ன? அப்போ உங்களை கொண்டு ஏதோ பரலோகம் ஒரு மிக முக்கியமான வேலை செஞ்சுருக்குல்ல, அந்த வேலையை நான் செஞ்சு முடிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு வரணும்ல. இல்லையே, நான் இன்னும் அந்த தாட்டுக்குள்ளேயே இன்னும் நான் வராமல் இருக்கிறேனே. ஆனால் உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. இந்த பூமியில் நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. நம்ம எல்லாரும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். என்னது? 25 வயசானால் கண்டிப்பாக என்ன பண்ணிடணும்? 25லேருந்து 30க்குள்ளே ஒரு கல்யாணம் பண்ணிடணும். 22க்குள்ளே படித்து முடிச்சிடணும். 22லேருந்து 28க்குள்ளே ஒரு வேலையை தேடிடணும். 30லேருந்து 55க்குள்ளே ஒரு வீடு கட்டிடணும். 58ல் ரிட்டையர் ஆகிடணும். அதுக்கப்புறம் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி பேர பிள்ளையை பார்த்துடணும். 70லேருந்து 80க்குள்ளே நல்லபடியாக தூக்கத்திலேயே உயிர் போயிடணும். நமக்கு ஒரு டைம் ஃபேக்டர் வச்சுருக்கோம்ல எல்லாத்துக்கும். அதே மாதிரி கர்த்தரும் ஒரு டைம் ஃபேக்டர் வச்சுருக்கிறாரு. பேதுருவின் புஸ்தகத்தில் சொல்கிறாரு, வாசிங்க, 1 பேதுரு 5:6 வாசிங்க பார்ப்போம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று வாசிக்கிறோம். பலத்த கருத்துக்கு God has a time. ஒரு டைம் இருக்குது உங்களை உயர்த்துறதுக்கு. நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க. இத்தனை வயசில் இத்தனை இதில் எனக்கு இது இப்படி நடக்கணும். ஏன்? எதனால அப்படி? பரலோகத்தினுடைய டைம் என்ன? நம்ம சொல்கிறோம், புதிய ஏற்பாட்டில் ஒரு 60 வயசில் இல்லை ஒரு 55 வயசில் யாராவது இறந்துட்டாருன்னா நம்ம சொல்கிறோம், சின்ன வயசுலேயே செத்துட்டாருங்க, என்னன்னே தெரில. நல்ல மனுஷன்தான், சர்ச்சுக்கெலாம் வராரு, ஏன் 45லேயே செத்துட்டாருன்னு தெரில. பைபிளில் புதிய ஏற்பாட்டில் பாதி பேர் 33-40லேயே செத்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து எத்தனை வயசில்? 33. ஸ்தேவானுக்கு வாலிப பிராயம். எல்லாரையும் எடுங்க, பைபிள் எடுங்க, யாக்கோப் எடுங்க, எல்லாம் யங் ஏஜ்லேயே. அப்போ இவங்கெல்லாம் அல்பாயுசில் செத்துட்டாங்கன்னு அர்த்தமா? இல்லை. இவங்களுக்கு ஒரு டைமை எது ஃபிக்ஸ் பண்ணுது? பரலோகம் ஃபிக்ஸ் பண்ணுது. அந்த டைமுக்குள்ளே அந்த வேலையை முடித்த உடனே பரலோகம் என்ன பண்ணிடுது? கூட்டிகிட்டு போயிடுது. இப்போ இயேசு கிறிஸ்துக்கு வாசிங்க, யோவான் எழுதிய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைன்றது தமிழில் கிரியை அப்படின்னா நமக்கு வேற மாதிரி இருக்குது, இங்கிலீஷில் ஒர்க்குன்னு இருக்குது. நீர் எனக்கு செய்த வேலையை நான் செய்து முடித்தேன். ஐ ஃபினிஷ்ட் மை ஒர்க். 33 வருஷத்துக்குள்ள 3 வருஷத்தில் எனக்கு என்ன வேலை வச்சிங்களோ அதை நான் என்ன பண்ணிட்டேன்? செஞ்சு முடிச்சிட்டேன். கான்ஃபிடென்ட். இயேசு பேசுனது தச்சு வேலையை பற்றி இல்லை. இயேசு பேசுனது குடும்ப பாரத்தை பற்றி இல்லை. அப்பா செத்துட்டாரு, நான் தான் மூத்த பையன், பின்னாடி தம்பிங்கெல்லாம் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் பொறுப்பு எனக்கு இருக்குது, எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற பொறுப்பு, அதை பற்றி பேசலை. இயேசு சொல்கிறாரு, நீர் எனக்கு நியமித்தவைகளை, ஸ்பிரிச்சுவல் ஒர்க், ஹெவன் எனக்கு ஒன்று வச்சுச்சு, அந்த வேலையை நான் செய்து முடிச்சிட்டேன். இந்த கான்ஃபிடென்ட் நமக்கு இருக்கா? வரும்போது, கிறிஸ்து வரும்போது நம்ம சொல்ல முடியுமா, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் முடிச்சிட்டேன்? பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஐ ஃபினிஷ் மை ஒர்க். இந்த கான்ஃபிடென்ட் வேணும் ஸ்பிரிச்சுவாலிட்டியில். உலகத்தில் முடிச்சுட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கு. என்ன திருப்தி? பசங்களுக்கு ஏதோ செஞ்சு வச்சுட்டோங்க, எல்லா பசங்களையும் செட்டில் பண்ணி வச்சுட்டோம், படிப்பு கொடுத்துட்டோம், ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டோம், ஆளுக்கு கொஞ்சம் ஒரு வீடு கொடுத்துட்டோம், இது நம்ம சக்திக்கு மிஞ்சி பண்ணிட்டோம், ஈஸி சேரில் நிம்மதியாக போவோம். இந்த உலக பிரகாரமான திருப்தி உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கா? கிறிஸ்துவுக்கு முன்னாடி நிற்கும் போது நீங்கள் சொல்ல முடியுமா? சிலுவையில் இயேசு ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க, வாசிங்க 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, எவ்வளோ பர்ஃபெக்ட் ஃபினிஷ் பாருங்க. எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, he comes to know he finished everything is over. அப்போ நான் எப்படி இருக்கிறேன்? சிலருக்கெல்லாம் இன்னும் அந்த ஒர்க்கு ஸ்டார்ட்டே ஆகலை, கேட்கவே இல்லை, இன்னும் இந்த உலக வேலையே பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கு, இதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பையன் என்ன பண்ணுறாரு? படிக்கிறாரு, இன்னுமா படிக்கிறாரு, அவன் படிக்கிறான், படிச்சுட்டு போகிறான், அது அவன் இஷ்டம். கர்த்தர் அவனுக்கு நியமிச்சது. நான் என்னுடைய மைண்ட் செட் எப்பவுமே ஒன்று தான், நீ இன்னும் படி, நீ இதை இப்போ செய்ய, எதையும் சொல்ல மாட்டேன், அந்த ஆண்டவரை பிடிச்சிக்க. ஏன்? அவர் உனக்கு சொல்லுவார், அதை நீ செஞ்சிரு. நம்ம சொன்னோம்னா அது முடியாதுங்க, அவர் சொன்னார்னா முடியாதுன்னா உதவிடும் இல்லையா? நான் எப்பவும் சொல்லிடுவேன், நீ ஆண்டவரை பார்த்துக்குங்க, அவர் என்ன சொல்கிறாரோ. நான் படிப்புலேயே அப்படி தான் சொல்லியிருக்கேன். நான் என் பிள்ளைங்க இங்கே தான் இருக்காங்க, நீங்கள் வேணால் கேட்டுக்கலாம். நான் படிப்புலேயே சொல்லியிருக்கேன், இது படின்னு என் பிள்ளைங்களை நான் சொன்னதே கிடையாது.
ஐடிக்கு ஃப்யூச்சர் இருக்கு, எம்டிக்கு பேக் ஃப்யூச்சர் இருக்கு. நீங்கள் இதை படிச்சிங்கன்னா நல்லா இருப்பீங்க. நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் இந்த 40 வயசு 48 வயசு ஆயிடுச்சு. நான் படிக்கிற காலத்துலேருந்து பார்க்குறேன். எதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னானோ எல்லாம் நாசமாக போச்சு. எதெல்லாம் உச்சத்தில் இருக்கும்னானே டவுன் ஆகி போச்சு. அதில் ஒரு பெரிய கிஃப்ட்டு கொரோனா. எல்லா பையிலையும் வீட்டில் உட்கார வச்சிருச்சு. என்ன பண்ணுவிய இல்லை? நான் சொல்லுவேன், எந்த வேலையும் எதுவும் நிரந்தரமானதே கிடையாது. ஃப்யூச்சர் பேஸ் கிடையாது. கடைசி வரைக்கும் காப்பாற்றுன்னு ஒன்று கிடையாது. கர்த்தர் ஒருத்தர் தான் கடைசி வரைக்கும் காப்பாற்றுவார். அப்போ நம்ம வேலை என்ன? டைம் ஃபிக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே முடிச்சிடணும், இந்தந்த காலத்துக்குள்ளே அதை செஞ்சிடணும், செட்டில் ஆயிடணும். கிடையவே கிடையாது. பரலோகம் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு. அதுக்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிச்சிங்கன்னா ப்ரொமோஷன் ஹெவனுக்கு நீட்டாக கூட்டு போய் உட்கார வச்சுருவார். ஆனால் போகும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். கர்த்தர் எனக்கு சொன்னவைகளை நான் செய்து முடித்தேன். என்ன வேலைக்கு என்னை கர்த்தர் பூமிக்கு கொண்டு வந்தாரோ அந்த வேலையை நான் முடிச்சிட்டேன். இனி எனக்கு இந்த பூமியில் இடம் இல்லை, தேவையும் இல்லை. இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துடணும். பவுல் அதான் சொல்கிறாரு, நான் தேகத்தை விட்டு போக பிரியப்படுகிறேன், ஆசைப்படுகிறேன், ஆனால் நான் இருப்பது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதனால் இருக்க அந்த கான்ஃபிடென்ட், அந்த ஒரு விருப்பம். என் வேலைக்கு நான் வந்தேன். அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கும் சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகிறவங்க திரும்பி வரமாட்டாங்க. திரும்பி என்ன செய்ய மாட்டாங்க? வரவே மாட்டாங்க. அவங்க அங்கேயே க்ரீன் கார்டு வாங்கி செட்டில் ஆகின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் சவுதிக்கு வேலைக்கு போகிறவங்க இருக்காங்கல்ல, 20 வருஷம் வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், திருப்பி எங்கே வந்துடணும், இங்கே வந்துடணும், இந்தியாவுக்கு. ஏன்னா சவுதி சம்பாதிக்க தான் நல்ல இடம், வாழ்கிறதுக்கான இடம் இல்லை. அது பேரிச்சம்பழம் பழுக்கிற இடம். நம்மால் போய் அங்கே பழுத்துக்கிட்டு இருக்கிறான். சூடு அப்படி 50 டிகிரியில் இருக்கும். அது பேரிச்சம்பழம் பழுக்கிறதுக்காக அந்த இடத்த ஆண்டவர் வச்சார். இவன் மரத்துக்கு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு இவனும் பழுக்கிறான். ஆனால் எவ்வளோ சம்பாரிச்சாலும் இவன் தாட்டு எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எங்கே வந்துடுவேன், இந்தியாவுக்கு வந்துடுவேன். அந்த எண்ணம் தான் நமக்கு இருக்கணும். இது பேரிச்சம் பழுக்கிற இடம். ஒரு நாள் பூமியை கர்த்தர் சூடாக்கி எரித்து முடித்து க்ளோஸ் பண்ணி போடுவார். அதுக்கு முன்பாக என் வேலையை முடிச்சுட்டு நான் என் சொந்த ஊர் ஒன்று இருக்குது, என்னை கர்த்தர் அனுப்பின இடம் ஒன்று இருக்குது, நான் அங்கேயே போய் விடுவேன். அதுக்குள்ளே எனக்கு நியமித்த 70 80 எனக்கு தெரியாது, 50 40 தெரியாது. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் முடித்தா போதும். அந்த நேரத்தை முடிச்சுட்டு, அந்த வேலையை முடிச்சுட்டு, அந்த நிமிஷத்தில் ஒரு சந்தோஷம் வரும். கர்த்தர் கூப்பிட்டாருன்னா நான் போவேன், ரெடியாக இருக்கிறேன். இது ஒரு திருப்தி. ஓவர், ஃபினிஷ்.